ஆரம்பத்தில் கடவுள் விண்ணையும் பூமியையும் படைத்தார். பூமி வெறுமையாக இருள் மட்டுமே இருந்தது. முதல் நாளில் கடவுள் ஒளியை படைத்தார். ஒளி வருக என்று கூறியபோது ஒளி தோன்றியது. கடவுள் ஒளியை இருட்டிலிருந்து பிரித்தார். ஒளியைப் பகல் என்று, இருட்டைக் இரவு என்று அழைத்தார். இரண்டாவது நாளில் கடவுள் வானத்தைப் படைத்தார். மேலிருந்த நீரையும் கீழிருந்த நீரையும் பிரித்து மேலே வானத்தை உருவாக்கினார். மூன்றாவது நாளில் கடவுள் நீரை ஒன்று கூட்டி நிலத்தை உருவாக்கினார். நிலத்தை பூமி என்று, நீரைச் சமுத்திரம் என்று அழைத்தார். பூமியில் பச்சை செடிகள் மரங்கள் வளர்த்தார். நான்காவது நாளில் கடவுள் சூரியனை பகலைக் காக்க, நிலவினை இரவைக் காக்க, நட்சத்திரங்களை உருவாக்கினார். ஐந்தாவது நாளில் கடவுள் நீரின் உயிரினங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் படைத்தார். நீரில் மீன்கள் நீந்த, வானில் பறவைகள் பறந்தன. ஆறாவது நாளில் கடவுள் நிலத்தில் மாடுகளையும் காட்டு விலங்குகளையும் உருவாக்கினார். பின்னர் தம்மின் சொந்த உருவத்தில் மனிதனையும் பெண்ணையும் படைத்தார். அவர்களை காதல் தோட்டத்தில் வைத்து அவற்றை எல்லாவற்றையும் பராமரிக்க கட்டளை அளித்தார். ஏழாவது நாளில் கடவுள் தம்மின் படைப்புகளை முடித்தார். அந்நாளை ஆசீர்வதித்து விசேஷமாய்க் கொண்டாடினார். இதுவே தெய்வத்தின் படைப்பின் கதை. இந்த கதையை பார்த்ததற்கு நன்றி. மேலும் பைபிள் கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்யவும்.